அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம ஆளுநரை பற்றி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் ஆளுநர் 152லிருந்து 162 வரைக்கும் பேசுது. ஆர்டிகல் 152 பொது. ஓகேவா? பொதுன்னு ஒன்றும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலத்துக்கும் ஆளுநர் இந்த விதியின்படி தான் இருக்குன்றது தான் பொது. சரியா? 153 ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் என்பதை பற்றி கூறுது. ஓகேவா? 153 என்ன சொல்லுது? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இது 1956 7வது சட்ட திருத்தத்தின்படி ஒருவர் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லுது. சரியா? ஒரு ஆளுநர் 1க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கலாம். சரியா? 154 மாநில நிர்வாக அதிகாரம். சரியா? மாநில அளவில் நிர்வாக ரீதியான அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது? ஆளுநர் தான். சரியா? மாநிலத்தோட நிர்வாக அதிகாரி யாருன்னா அவர் தான். சரியா? ஆர்டிகல் 155 ஆளுநரின் நியமனம். சரியா? 53 ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் இருக்கணும். 54 மாநில நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் தான் இருக்கிறது. 155 ஆளுநரின் நியமனம். சரியா? ஆளுநர் நியமிக்கிறது யாரு? ஓகேவா? மாநில ஆளுநர் மத்திய அமைச்சரவை பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஓகேவா? மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையின்படி தான் குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிக்கிறார். சரியா? குடியரசுத் தலைவர் மாநிலத்திடம் கலந்தாலோசிக்க வேண்டும். இப்போ ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநரை போடுறாங்கன்னா குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கிட்ட கலந்தாலோசனை செய்யணும். இது அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய விதி. ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட விருப்பப்படுறவங்க ஆளுநராக நியமிக்கப்படுறாங்க. சரியா? அடுத்து, யூனியன் பிரதேசத்தில் துணைநிலை ஆளுநர் மூலம் குடியரசுத் தலைவர் நேரடியாக நிர்வாகம் மேற்கொள்கிறார். சரியா? இப்போ யூனியன் பிரதேசம்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் மட்டும்தான் சட்டமன்றங்கள் இருக்குது. ஓகேவா? மற்ற யூனியன் பிரதேசங்கள் எல்லாத்துலேயுமே சட்டமன்றங்கள் இல்லை. நேரடியாக ஆளுநருடைய கட்டுப்பாட்டின் கீழே அந்த யூனியன் பிரதேசம் இயங்கிக்கிட்டு இருக்கு. சரியா? ஆர்டிகல் 156 ஆளுநரின் பதவிக்காலம். சரியா? ஆளுநருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு தான். ஆனால் குடியரசுத் தலைவர் நினைத்தால் அதை நீட்டிக்கலாம். சரியா? அதுக்கு முன்னாடியும் அவங்க நீக்கணும்னு நினச்சாங்கன்னா நீக்கலாம். இல்லை ஆளுநராக விருப்பப்பட்டு ராஜினாமா கடிதத்தையும் கொடுக்கலாம். சரியா? இது 156 ஆளுநரின் பதவி காலத்தை பற்றி பேசுகிற அதிகாரம் 156 பேசுது. 157 ஆளுநரின் நியமனத்திற்கான தகுதிகள். சரியா? ஒரு ஆளுநர் நியமிக்கப்படுறாருன்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னா 35 வயது நிரம்பியவராக இருக்கணும். மத்திய சட்டமன்றத்திலோ அல்லது மாநில சட்டமன்றத்திலோ அல்லது மத்திய சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருக்கக்கூடாது. சரியா? ஒரு எம்எல்ஏவாவோ ஒரு எம்பியாவோ இருக்கக்கூடாது. ஊதியம் தரக்கூடிய எந்த ஒரு பதவிகள்லையும் இருக்கக்கூடாது. சரியா? அரசு பதவிகளில் அவர் இருக்கக்கூடாது. சரியா? இது சொல்கிறது நியமன தகுதிகள்னா 57. சரியா? 58 விதி 58 என்ன சொல்லுது? ஆளுநரின் பதவிக்கான நிபந்தனைகள். அவர் பதவிக்கான நிபந்தனைகள் என்ன? சரியா? பதவிக்கான நிபந்தனைகள்னு பார்த்தோம்னா அவர் கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாதவராகவோ அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவராகவோ இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் அதுக்கான நிபந்தனைகள். சரியா? குற்ற வழக்குகள் அப்படி பின்னணி இப்படி எதுவும் இருக்கக்கூடாதுன்றது தான் அதுக்கான நிபந்தனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 158 இந்த 158(3)ஏன்னு ஒரு சப்பு இருக்குது. அது 2 மாநிலங்கள் பிரித்து அளிக்க வேண்டும். ஓகேவா? இப்போது 2 மாநிலத்துக்கு 2 மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக ஒருவர் செயல்படலாம்னு 1956 7வது சட்டத்திட்டத்தில் கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் 2 மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருந்தால் அவருக்கு எந்த மாநிலத்திலேருந்து சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னா 2 மாநிலத்திலேருந்தும் பிரித்தளிக்க வேண்டும். சரியா? அதை சொல்கிறது தான் 158(3)A. சரியா? 159 பார்த்தீங்கன்னா ஆளுநரின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. சரியா? ஆளுநருடைய பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான். ஓகேவா? இப்போ கங்கா பூர்வாலா இருக்கார் இல்லையா, அவர் தான் நம்ம ஆர்என் ரவிக்கு பண்ணணும். இப்போ ஆளுநருடைய பதவி காலம் முடியுது. சப்போஸ் இது நீட்டிக்கலாம் அல்லது புது ஆளுநர் பதவி ஏற்றால் அதை நம்ம கங்கா பூர்வாலா செஞ்சு வைப்பார். சரியா? அதான் 159 ஆளுநரின் பதவி பிரமாணம் பற்றியும் உறுதிமொழியை பற்றியும் பேசுது. 160 எதிர்பாராத சமயங்களில் ஆளுநரின் செயல்பாடுகள். சரியா? ஸ்டேட்டில் ஒரு எதிர்பாராத சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது ஆளுநர் அதை எப்படி செயல்படணும். ஓகேவா? ஒரு 356 கொண்டு வர சூழ்நிலை இருந்தால், மாநில நெருக்கடி கொண்டு வரணும்னா சட்ட ஒழுங்கு சீர்கேடை தாண்டி 1994 பொம்மை வழக்குக்கு அப்புறம் சட்ட ஒழுங்குக்காக கலைக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம மாநிலம் 4 முறை கலைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை சரியில்லைன்னா அறிக்கை அனுப்பிச்சு இதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த எதிர்பாராத சமயங்களில் செய்ய வேண்டியதை பற்றிலாம் 160 பேசுது. 161 என்ன சொல்லுதுன்னா, சில வழக்குகளில் குற்றங்களை மன்னிக்கவும் அதிலிருந்து விடுதலை செய்யவும் அல்லது குறைக்கவும் அதிகாரம் 161 படி ஆளுநருக்கு கொடுக்கப்படுது. ஓகேவா? ஆனால் மரண தண்டனை மட்டும் ஆளுநரால் குறைக்க முடியாது. சரியா? 162 மாநிலத்தின் நிர்வாக அதிகாரங்களை நீட்டித்தல். சரியா? மாநில நிர்வாக அதிகாரங்களை நீட்டித்தல். இது வந்து நிர்வாகத்தில் நம்ம அடுத்து பார்ப்போம் வருங்க. நிர்வாக அதிகாரங்கள் 162 ஆளுநரின் பெயரிலேயே மாநில நிர்வாகம் அனைத்தும் செயல்படும். ஓகேவா? மாநிலத்தில் நடக்கிற எல்லாமே ஆளுநரின் பெயரில் தான் செயல்படுது. சரியா? ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் அவர் தான் பண்ணணும். முதலமைச்சர்லேருந்து அமைச்சரவைகள்லேருந்து முக்கியமான அரசு பதவிகளில் எல்லாத்துக்கும் நியமன அதிகாரம்னா நியமன சைன் அத்தாரிட்டி யாருன்னா ஆளுநர் தான் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுதான் ஆளுநர் பெயரிலேயே அனைத்தும் செய்யப்படுது. அதுதான் சொல்லுது 162. ஸோ ஆர்டிகல் 164 ஆளுநர் மாநில முதல்வர் மற்றும் அமைச்சர்களை நியமிக்கிறார். மாநில முதல்வரையும் அமைச்சர்களையும் நியமிப்பது ஆளுநர் தான் அப்படின்னு சொல்கிறது 164. சரியா? ஸோ 164(1) ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு பழங்குடியின அமைச்சரை நியமனம் செய்கிறது யாருன்னு கேட்டால் நம்ம ஆளுநர் தான் செய்யணும். சரியா? அந்தந்த மாநிலத்தோட ஆளுநர் அந்தந்த மாநிலத்தோட பழங்குடியின அமைச்சரை நியமித்துக்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. சரியா? சட்டமன்ற அதிகாரம். சரியா? 168 மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதியே ஆளுநர். சரியா? 168 என்ன சொல்லுதுன்னா, மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதியே ஆளுநர், ஒரு பகுதி மாநில சட்டமன்றத்துக்கு ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லுது. சரியா? ஆர்டிகல் 333 மாநில சட்டமன்றத்தில் ஒரு ஆங்கிலோ இந்தியரை நியமிப்பதற்கான உரிமை வந்து ஆளுநரிடம் இருக்கிறது. ஆர்டிகல் 174 சட்டசபையை கலைக்கும் அதிகாரம் ஆளுநர் பெறுகிறார். சரியா? இப்போ ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு சொன்னால் அதை கலைக்கலாம் இல்லையா? ஸோ அந்த அதிகாரத்தை வந்து எந்த ஆர்டிகல் கொடுக்குதுன்னா 174 தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அது இல்லாமல் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் பட்சத்தில் தற்காலிக சபாநாயகரை அவர் நியமிப்பார். சரியா? இப்போ சபாநாயகராக இருக்கிறது அப்பாவு, துணை சபாநாயகராக இருக்கிறது நம்ம பிச்சாண்டி அவர்கள், கிருப்பநாத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர். ஓகேவா? இவங்க 2 பேருமே காலியாக இல்லாத பட்சத்தில் மூத்த அவையில் மூத்தவங்க செய்யலாம், அல்லது தற்காலிக சபாநாயகராக நம்ம ஆளுநர் நியமிக்கலாம். ஓகேவா? இது 2மே இருக்குது. ஸோ 2த்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சட்டமன்றம் கூடுவதற்கு டைம் இருக்கும்போது, சரியா, 3 வாட்டி தானே கூடுது. அதுக்கு இடையில் ஏதாவது அவசரமாக சட்டம் பிறப்பிக்கணும்னா 213 213 அங்கே 123 சென்ட்ரலில் 123 ஸ்டேட்டில் 213 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் அதிகாரம் வந்து ஆளுநருக்கு தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் அந்த சட்டத்தை அவசர சட்டம் பிறப்பித்தாலும் சட்டமன்றம் கூடுனா 6 வாரத்துக்குள்ளே அதுக்கு ஒப்புதல் வாங்கிடணும், இல்லைனா அது செயலிழக்கும். ஓகேவா? ஆனால் அந்த 6 வாரத்துக்குள்ளே ஆளுநரே திருப்பி பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அவசர சட்டம் கொண்டு வரலாம் ஆளுநர் மூலமாக, முதலமைச்சர் சொல்லி கொண்டு வரலாம். பட் ஆனால்
அது 6 வாரத்துக்குள்ளே, சட்டமன்றம் கூடி 6 வாரத்துக்குள்ளே அதை ஒப்புதல் பெறணும், அவ்வளோதான். நிதி அதிகாரம், ஓகேவா. நிதி அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர்கிட்ட என்னென்ன இருக்குது. எதிர்பாராத செலவுகள் நிதியை நிர்வகிக்கிறார், சரியா. மாநிலத்திற்கான எதிர்பாராத செலவினங்களுக்கான நிதி யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர்கிட்ட தான் இருக்குது. ஆளுநர் ஒப்புதல் பெற்ற பிறகே பட்ஜெட் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும், இல்லையா. பட்ஜெட்டுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாதான் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்ய முடியும். ஆர்டிக்கல் 243, 243(y) இது ரெண்டுமே பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தப்பட்டு வர்றது, இல்லையா. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு பின் மாநில நிதிக்குழு அமைத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை புதுப்பிக்கிறார், சரியா. இப்போ ஊரக பகுதியில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கணக்கு தணிக்கையிலேருந்து எல்லாத்தையுமே பண்ணுறது மாநில நிதிக்குழு தான், இல்லையா. ஸோ அதை ஆளுநர் தான் அதை புதுப்பிக்கிறாரு, செக் பண்ணுறாரு, கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது எல்லாமே யார், ஆளுநர் தான் பார்ப்பார். ஸோ நீதி அதிகாரம், ஆளுநர்கிட்ட இருக்க நீதி அதிகாரம்னு பார்த்தோம்னா 161 ஏற்கனவே பார்த்தோம். ஒன் செகண்ட் நீதி அதிகாரத்தில் பார்த்துருவோம். மாநில நீதி எல்லைக்கு உட்பட்டு தண்டனையை குறைக்கலாம், நிறுத்தி வைக்கலாம் அல்லது ரத்து செய்யலாம். ஆனால் மரண தண்டனையை ரத்து செய்ய முடியாது, சரியா. ஒரு மாநிலத்துக்கு உட்பட்டு எந்த ஒரு தண்டனையும் மன்னிக்கலாம், அந்த தண்டனையை குறைக்கலாம் அல்லது அந்த தண்டனையை நீங்கள் ரத்து செய்யலாம். ஆனால் மரண தண்டனையை மட்டும் ஆளுநரால் ரத்து செய்ய இயலாது, சரியா. ஸோ குடியரசு தினம், சுதந்திர தினத்துக்கெலாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, நல்லெண்ணத்தை அடிப்படையில் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க இல்லையா, அதுதான். ஸோ ஆர்டிக்கல் 233 பார்த்தோம்னா மாவட்ட நீதிபதிகளை உயர்நீதிமன்றத்தோடு கலந்தாலோசித்து நியமிக்கிறார்கள், ஓகேவா. மாவட்ட நீதிபதிகளை உயர்நீதிமன்றத்தோடு கலந்து ஆலோசனை செய்து நியமிப்பது யாருன்னு கேட்டால் ஆளுநர் தான், சரியா. இதோட நீதி அதிகாரம் நிறைவு பெறுது, சரியா. இப்போது தமிழகத்தில் இருந்த முக்கியமான ஆளுநர்களை மட்டும் பார்த்துடலாம். ஸோ தமிழகத்தின் முதல் ஆளுநர் பார்த்தோம்னா சர்தார் உஜ்ஜைன். 1961 தான் தமிழ்நாடு உதயமாகுது, இல்லையா. ஸோ அப்போதைய ஆளுநர்னு பார்த்தோன்னா சர்தார் உஜ்ஜைன். முதல் பெண் ஆளுநர்னு பார்த்தோன்னா பாத்திமா பீவி. 1997 2001 வரைக்கும் இருந்தாங்க. நம்ம கலைஞர் அரெஸ்ட் ஆன அந்த சமயத்தில் ஆளுநராக இருந்தவங்க பாத்திமா பீவி தான். ஸோ அப்போது நடந்த பிரச்சனையில் அவங்க மாற்றப்பட்டாங்க, சரியா. ஸோ முதல் பெண் ஆளுநர் அப்படின்னு யாருன்னு கேட்டால், தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர்னு யாருன்னு கேட்டால் பாத்திமா பீவி, ஓகே. முதல் பெண் ஆளுநர் பாத்திமா பீவி. குறைந்த கால ஆளுநர், தமிழகத்தின் குறைந்த கால ஆளுநராக பதவி வகித்தவர் யாருன்னு கேட்டால் சாதிக் அலி, ஓகேவா. தமிழகத்தில் குறைந்த கால ஆளுநராக இருந்தவர் சாதிக் அலி. 2 முறை மற்றும் நீண்ட கால ஆளுநராக இருந்தவர் யாருன்னு கேட்டால் சுர்ஜித் சிங் பர்னாலா, சரியா. சுர்ஜித் சிங் பர்னாலா தான் தமிழகத்தினுடைய நீண்ட கால ஆளுநராக இருந்திருக்காரு. ஸோ தற்போதைய ஆளுநர் RN ரவி, ஓகேவா. தற்போதைய ஆளுநர் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இல்லையா. ஸோ ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சிக்கலாம், ஓகேவா. பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பின் பாதுகாவலன் கொடுத்துருக்காங்க. இல்லை, அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார்? உச்சநீதிமன்றம் தான், சரியா. முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார், ஓகேவா. இதுதான் இப்போ பார்த்தோம். ஆர்டிக்கல் என்ன? 164 தான் என்ன? ஆளுநர் முதலமைச்சரை நியமிக்கிறாருங்கிறது, சரியா. உச்சநீதிமன்றம் சிறப்பான அடையாளங்கள், சரியா. இங்கே தான் அரசியலமைப்பின் பாதுகாவலன் வந்திருக்கணும். ஸோ இதுவும் தப்பு. தேசிய கீதம், ஓகேவா, பங்கிம் சந்திர சேட்டர்ஜின்னு வந்திருக்கு, ஆனால் இல்லை. தேசிய கீதம் தாகூர். ஸோ இதில் சரியாக பொருந்திருக்கிறது எதுன்னு கேட்டால் முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். இதுக்கான விதி 164, சரியா. ஸோ இது பிளேசஸை கொடுத்துட்டாங்க, சரியா. ராஜ்பவன் இது ஆளுநர், ராஜ்பவன் எது? ஜனாதிபதி. இது ராஷ்டிரபதி பவன், அதுதான் ஆளுநர். ராஜ துரோக விசாரணை செய்கிறது இது அரசியலமைப்பு மீறல். துணைநிலை ஆளுநர்கள் யூனியன் பிரதேசத்தில் தான் இருப்பாங்க, சரியா. இப்போது ராஜ்பவன் ஆளுநர் மாளிகை ராஜ்பவன் தான் சொல்லுவோம். குடியரசுத் தலைவருக்கு
ராஜ்பவன்றது ஜனாதிபதியை சொல்லுவோம், ராஷ்டிரபதி பவன்றது ஆளுநரை சொல்கிறோம் இல்லையா. ராஜ துரோக விசாரணை, அரசியலமைப்பு மீறுறது. துணைநிலை ஆளுநர் வந்து யூனியன் பிரதேசத்தில் தான் இருப்பாங்க. சரியா. ராஷ்டிரபதி பவன் பேப்பர்ஸில் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. முக்கிய பிரமுகர்கள் ராஷ்டிரபதி பவனில் ஆளுநரை சந்தித்தார்கள் அப்படின்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இது மாநில அரசு சம்மந்தப்பட்டு வந்திருக்கு. ஸோ ஆளுநர் இப்போ நம்ம ஆளுநர் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஆளுநர் 153 படி ஆளுநர்னு ஒருத்தர் இருக்கார். சரியா. ஸோ ஆளுநருக்கு 3 தான் ஆன்சர். ஸோ ஏல 3 எங்கே இருக்குது? ஏலையும் இருக்குது, பிலையும் இருக்குது. சரியா. ஸோ அப்போ முதலமைச்சர்ன்ற பதவி எங்கே இருக்குது? 162ஓட நமக்கு முடியுது. அடுத்து தான் முதலமைச்சர் தான் வருவார் இல்லையா. ஸோ அதுபடி நம்ம எடுத்துக்கலாம் 163. ஸோ 3க்கு 4. அப்போ மேலவைனா 171, சட்டசபைனா 170. சரியா. இதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஆளுநர்னே வர்றதால இந்த கொஸ்டின் இப்போ எடுத்துட்டேன். சரியா. இப்போ நம்ம ஆளுநர் மட்டும் தான் படிச்சிருக்கோம், அதை வச்சே கூட இதை நம்ம சொல்லலாம் இல்லையா. அடுத்து போகலாமா. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவி ஏற்கும் வரை அவர் பதவியில் நீடிக்கிறார். ஓகேவா. ரெண்டுமே கரெக்டு தான். ஆளுநர் பதவி 5 வருஷம். சரியா. ஆளுநருக்கான பதவி காலம் 5 ஆண்டுகள் சொல்கிறது விதி 156. சரியா. அதுதான் சொல்லுது ஆளுநருக்கு பதவி காலம் 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவர் விருப்பப்பட்டால் அதை நீட்டிக்கவும் செய்யலாம் இல்லையா. பட் ஆளுநர் பதவி காலம் முடிந்த போதிலும் இன்னொருத்தர் வந்து பதவி ஏற்கிற வரை அவர் பதவி தான் தொடரும். சரியா. அப்போ நம்ம RN ரவி நம்ம ஆளுநருக்கு கூட பதவி முடியுது, இன்னும் நியமிக்கப்படாமல் இருக்காங்க. சரியா. இல்லை பதவி நீட்டிப்பாங்களான்னு தெரியல, அதை மத்திய அரசு தான் முடிவு பண்ணும். சரியா. ஓகே, இதோட இந்த கிளாஸை முடிச்சிக்கலாம். அடுத்ததான் நம்ம அமைச்சரவை பற்றி பார்க்கலாம். சரியா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.